மந்திர மாமரம். முன்னொரு காலத்தில் அழகிய ஓர் கிராமத்தில் பிரணவ், அபினவ் மற்றும் ஜனனி என்ற 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் மூவரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமானவர்கள். ஒருநாள் அவர்கள் வனத்தில் பயணம் செல்ல முடிவு செய்தனர். வனம் அழகாகவும் புதிர்களையும் கொண்டது. வனம் நுழைந்தவுடன் அவர்கள் ஒரு பெரிய மாமரத்தைக் கண்டனர். அந்த மாமரம் மந்திர சக்தியைக் கொண்டது என்று கிராமத்தில் ஒரு கதை பரவியிருந்தது. ஆனால் அதை யாரும் நம்பவில்லை. நண்பர்கள் மூவரும் மாமரத்தை நெருங்கினர். அப்பொழுது மாமரம் மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தது. என்னை பார்க்கும் 3 நபர்களே, நீங்கள் மூவரும் எனது வினாக்களுக்கு விடை கூறினால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு மந்திர சக்தியை தருவேன் என்றது மாமரம். மூவரும் ஆச்சரியமடைந்தனர். மற்றபடி பிரணவ் முதலில் பதில் சொல்ல முன்வந்தார். முதல் வினா, மாபெரும் தெய்வத்தின் அருள் பெற என்ன செய்ய வேண்டும்? நம் செயல்களில் சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும். நீங்கள் சரியாக பதிலளித்தீர்கள். எனது 2வது வினா, மற்றவர்களை எவ்வாறு நேசிப்பது? மனதில் சினமில்லாமல் பாசத்துடன் அனைவரையும் நேசிக்க வேண்டும். மாமரம் அபினவின் பதிலைப் பாராட்டி, நீங்கள் சரியாக பதிலளித்தீர்கள் என்றது. இப்போது ஜனனி பதில் சொல்லும் நேரம் வந்தது. எனது 3வது வினா, வாழ்க்கையில் எவ்வாறு மகிழ்ச்சியடைய வேண்டும்? நம் செயல்களில் நேர்மையையும் சத்தியத்தையும் கடைப்பிடித்து வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும். மாமரம் ஜனனியின் பதிலையும் பாராட்டி, நீங்கள் மூவரும் சரியான பதில்களை கூறியதால் உங்களுக்கு மந்திர சக்திகளை தருகிறேன் என்றது. மாமரம் ஒரு மந்திரமாயம் செய்து மூவருக்கும் மந்திர சக்திகளை அளித்தது. பிரணவிற்கு நேர்மை மற்றும் சத்தியத்தின் மந்திர சக்திகளை அளித்தது. அபினவிக்கு பாசத்தின் சக்திகளை அளித்தது. ஜனனிக்கு மகிழ்ச்சியின் சக்திகளை அளித்தது. அவர்கள் மூவரும் இந்த மந்திர சக்திகளை உணர்ந்து தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டனர். பிரணவ் கிராமத்தில் எல்லோருக்கும் நேர்மையுடன் நடந்து கொண்டு கிராமத்தின் நம்பிக்கையையும் மதிப்பையும் உயர்த்தினான். அபினவ் எல்லோரையும் நேசித்து கிராமத்தின் பாசத்தையும் ஒற்றுமையையும் வளர்த்தான். ஜனனி மகிழ்ச்சியின் சக்தியால் கிராமத்தில் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்தாள். மூவரும் தங்கள் மந்திர சக்திகளை பயன்படுத்தி கிராமத்தை மாற்றினர். அவர்கள் ஒருநாள் மாமரத்தை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். நீங்கள் மூவரும் நன்மையுடன் நடந்தால் வாழ்க்கையில் எந்த சிக்கலையும் சமாளிக்க முடியும். அவர்கள் மூவரும் அந்த மாமரத்தின் வார்த்தைகளை மனதில் கொண்டு வாழ்ந்து வந்தனர். இந்த மந்திர மாமரத்தின் கதை கிராமத்தில் எல்லோருக்கும் புரிந்து அவர்கள் வாழ்க்கையை மாற்றியது. நமக்கும் இதில் ஒரு பாடம் உள்ளது. நேர்மை, பாசம், மகிழ்ச்சி மற்றும் நல்ல செயல்களால் வாழ்க்கையில் வெற்றியை அடைய முடியும். அதுவே இந்த கதையின் உண்மை. நன்றி, வணக்கம்.